உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு, அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு. சுப்ரீம் கோர்ட்டால் பாஸ் பண்ணது சுப்ரீம் கோர்ட் அல்லது பார்லிமெண்ட்டால் தான் மாற்ற முடியும். 27 மாநிலங்கள் 8 யூனியன் டெரிட்டரியில் 25 மாநிலங்களில் கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணுது. அக்செப்ட் பண்ணாத தமிழ்நாட்டில் கூட 3 வருஷமாக ஓடிட்டுருக்கு. 3 அதை டக்குன்னு அப்படி ரத்து பண்ணால் லட்சக்கணக்கான பசங்களோட அவங்களோட பெற்றோர்கள் வழக்கு போடுவாங்க. என்ன ஆகுது, என் பையன் 1-2 வருஷம் வெயிட் பண்ணுறான் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு. 4 1-2 இடங்களில் ஆமாம் கொஞ்சம் பேப்பர் லீக் ஆகுது அல்லது இன்னும் திருப்பி பண்ணணும். அப்படி இருந்தால் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன் மாதிரி, அதாவது ஒரு கூட்டு நாடாளுமன்ற குழு அப்படி நடந்துச்சுன்னா ஹைப்பர் லோக்கலாக அட்ரஸ் பண்ணலாம். அந்த ராய்ப்பூர்லேயோ அல்லது நாக்பூர்லேயோ எங்கே அது நடந்தாலும் அங்கே மட்டும் திருப்பி வைக்கலாமே தவிர 2025 25 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. 25 லட்சம் பேர் எழுதுறதுல ஒரு ஹாலில் ஒரு 1000 பேரோ 500 பேரும் எழுதுறதுல ஒரு லீக் ஆச்சுன்னா 25 லட்சம் பேர் திருப்பி எழுத வைக்கிறது லீகலி அண்ட் சொசைட்டி வைஸ் இம்பாசிபிள். ஸோ இந்த 4 விஷயம் எடுத்தோம்னா இதை ரத்து செய்யணும்னா 66% லோக்சபா, 66% ராஜ்யசபா எல்லாம் பார்லிமெண்ட்லேயே ஒரு கான்ஸ்டியூஷன் திருத்தம் கொண்டு அதாவது அரசியல் சட்டமைப்பு திருத்தம் இதுக்கும் சரி கச்சதீவுக்கும் சரி பண்ணி அப்புறம் திருப்பி வைக்கணும். இது இனிமேல் சாத்தியமாகுமா? ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் என்பது விஜய் பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு வழக்கறிஞரோ அல்லது நீட்டை பற்றி படித்தவர்களோ யார் பிளெயின் படித்தவர்களோ சொன்னால் போதும்.